இன்னைக்கு முஸ்லிம்கள்லயும் ஒரு கணிசமான கூட்டம் என்ன பண்றாங்க, அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதுறாங்க, அல்லாஹ் தனக்கு சுமத்தின அந்த கடமைக்காக முயற்சி செய்யறாங்க, அதற்காக உழைக்கிறாங்க, அதற்காக பொருள் செலவு பண்றாங்க, அதற்காக எல்லா விதமான அர்ப்பணிப்புகள் தியாகங்கள் பண்றாங்க, அவங்க வாழ்க்கைய அதெல்லாம் செலவு பண்றாங்க. இன்னும் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்புகின்றனர், நல்லவை புரியுமாறு ஏவி தீயவற்றிலிருந்து தடுக்கின்றனர், மேலும் நற்பணிகளில் முனைப்புடன் ஈடுபடுகின்றனர், இவர்கள் தாம் நன்மக்களில் உள்ளவர்கள் ஆவர். அப்ப அல்லாஹ் பட்டியல் போட்டான் பார். அல்லாஹ்வை நம்புறாங்க, மறுமையும் நம்புறாங்க, அல்லாஹ் முன்னாடி நிக்கணும்னு பயப்படுறாங்க. பயப்படுறாங்கன்னு எப்படி ப்ரூஃப் ஆகும்? நன்மையை ஏவுறாங்க, தீமையை தடுக்கிறாங்க. அப்ப இவங்க நன்மை ஏவுறாங்க, தீமையை தடுக்கிறாங்க. ஆனா அந்த பொசிஷன்ல இருந்துட்டு இல்ல. எந்த பொசிஷன்ல? அதிகாரம் கையில் இருக்கும் போது அதிகாரத்தில் இருந்து கொண்டு தடுக்கக்கூடியவங்க இல்ல. ஆனா எங்க இருக்காங்களோ அந்த இடத்துல இருந்து எந்த நன்மை ஏவ முடியுமோ அதை ஏவுறாங்க, இருக்கிற இடத்துல இருந்து எந்த தீமையை தடுக்க முடியுமோ அதையும் செய்யறாங்க. அல்லாஹ் சொல்றான், நற்பணிகளில் முனைப்புடன் ஈடுபடுகின்றனர். ஒரு நல்ல விஷயம்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதுல போட்டி போடுறாங்க.